ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய் எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு வத்த குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த புளிக்குழம்பு வந்து சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாவே போதும். இதை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா 5 வரமிளகாய் முழுசாக ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கிள்ளவெல்லாம் வேண்டாம், அதை அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்துறனால அதோட காரம் வந்து நல்லா இறங்கிரும். இதுக்கப்புறம் ஒரு 20 பல் பூண்டை வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பெருசாக இருந்தனால கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ண வேணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். இது முழுசாக சாப்பிட்றது தான் டேஸ்ட்டு. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கலர் வந்து ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். அது வரையும் வதக்குனா போதும். அதுக்கப்புறம் வந்து இது நம்ம நல்லா குழம்புல வேக வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 3 தக்காளியை வந்து நான் இந்த மாதிரி பியூரியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளி பியூரியை இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பவுடர் மசாலா ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். 3 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா மிளகாய்த்தூள் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வரமிளகாவும் சேர்த்துருக்கனால இந்த காரம் வந்து மீடியமில் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பவுடர் மசாலாவை பச்சை வாசனை போகிற அளவு ஒரு நிமிஷம் போல் இந்த பேஸ்ட்டு கூட நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு, குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு கோழி குண்டளவு புளியை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை கரைச்சி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போது 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி கொதிக்குது. 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. இதை விட விட்டோம் அப்படின்னா ரொம்ப சுண்டிரும், சாப்பிட வந்து ஊறுகாய் மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபைனல் டச்சாக ஒரு சின்ன பீஸ் கருப்பட்டி இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து புளிக்குழம்பு நல்லா புளிப்பாக இருக்கும். இது கூட அந்த ஸ்வீட்னஸும் இந்த நல்லெண்ணெயோட கசப்பும் வந்து சேரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இனிப்பு, புளிப்பு, கசப்பு எல்லாம் மைல்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.